ஹாய், திஸ் இஸ் சௌமியா. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்களுக்கு திருப்பூர் பஸ் வந்து பஞ்சப்பூர் போய் தான் போகணும். அதனால் அங்கே போய் டின்னர் ஃபினிஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அக்காவும் அப்பாவும் இட்லி சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும், அப்போ தான் தாங்கும், இல்லைன்னா இடையில எங்கேயும் சாப்பிட முடியாது. அதனால சிக்கன் ரைஸ் நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து ஹோட்டலில் வீட்டு சுவைன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வீட்டு சுவையாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எஸ்சிடிசி பஸ் தான் ஏறினோம், ஸ்லீப்பர் கோச்சு. அப்பா எனக்காக வந்து இந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா தம்பியோட ஃபஸ்ட்டு ட்ராவலாக இது, அதனால் அவங்க கொஞ்சமாவது இது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அழுதுட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்களே இது பிபியில் தான் கிளம்பி போனோம். ஏதோ அழுதுருவானா, கஷ்டப்பட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா ட்ராவலுமே பழக்கணும், ட்ரெயின், பஸ்ஸு, டூ வீலரு எல்லாமே பழக்கம். எதுவுமே வந்து அவனுக்கு அலர்ஜியாக ஆகிடக்கூடாது அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப ஸ்லீப்பரில் தான் போனேன், வரப்போ நார்மல் பஸ்ஸில் வந்தேன். அதையுமே தம்பி தாங்கிட்டான். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம், எங்களோட லக்கேஜ் வந்து மேலே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபன்னு தான். என் அக்கா பொண்ணை வச்சு லட்டு கூட சரியான ஃபன்னு. அவள் எனக்கு சொல்லி காமிச்சிட்டுனா, சித்தி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா சொல்கிறது. பாதி மறந்துட்டா வேறு, அதை வேறு காமெடி பண்ணி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்னாப் சாட் பக்கம் போனோம். அது ஃபுல்லாக ஃபில்டர் யூஸ் பண்ணி சிரின்னு சிரிச்சு எங்களுக்கு வயிறே வலிச்சிருச்சு. அந்த அளவு நாங்கள் வந்து ஃபில்ட்ரு போட்டு என் அக்கா பொண்ணை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் சொன்னால், நான் கேட்டேன் லட்டு ஜாலியாக இருக்கா அப்படின்னு. சித்தி கூட வர்றது ஜாலியாக இருக்கான்னு கேட்டேன். அவன் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பஸ்ஸில் வரப்போ, சித்தி உங்க கூட வந்தால் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால். இது வந்து சத்திரம், இந்த பாலம், காவேரி பாலம் இறங்குறது. இந்த டாப் வியூ வந்து நான் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு எப்படியும் சத்திரத்துக்கு லைஃப்பில் நிறைய டைம் வந்திருப்போம், இன்னும் 1000 தடவைக்கு மேலே வந்திருப்போம். அப்போல்லாம் வந்து நார்மல் வியூ தான் பார்த்துருப்போம். இது டாப் வியூ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரணவே இதை பார்த்துட்டு தூங்கவே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். நானும் தூங்குவான்னு பார்க்குறேன், தூங்க வைக்கவே முடியல. அவன் நான் வேடிக்கை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவன் தூங்குறதுக்கு மட்டும் எப்படியும் 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த சிலைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் வந்து நார்மலாக பார்த்துருக்கேன். ஸோ இப்போ டாப் வியூ பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. இது எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்த வழியிலே திரும்பி போன மாதிரி இருந்துச்சு. இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ என்ன, நான் மடியில் வச்சு தலைவாணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் குட்டி தலைவாணி, அதில் அவனை படுக்க வச்சுக்கிட்டேன். அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளூ லைட் போட்டாங்க. லைட் எதுக்கு போடுறாங்கன்னு தெரில, ஸ்லீப் பண்ணணுங்கிறதுக்காக போடுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. கவர்மெண்ட் பஸ்ஸில் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அப்புறம் ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அப்பா எழுப்பி விட்டார். ஏன்னா குழந்தைங்களாம் வச்சுட்டு அப்போ எந்திரிச்சு தடுமாற முடியாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முன்னாடியே எழுப்பி விட்டுட்டாரு. நாங்கள் பல்லடம் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு டீ கடை திறந்துச்சு. ஸோ நான் ப்ரௌனி லவர் நான், அதனால் கண்டிப்பாக ப்ரௌனி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எம்டி கேக் ஒன்று வாங்கி ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் கார் வந்துச்சு, காரில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். இது திருப்பூரில் இந்த வழக்கம் இருக்கும் போல், சாணி போட்டு வலிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது அவங்க பெயிண்டில் பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் பெயிண்டில் பண்ணால் தான் தாங்கும், சாணியில் போட்டால் தாங்காது. ஏன்னா குழந்தை வேறு வச்சுருக்காங்களா, அதனால். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வீடு. இது மாமா பொண்ணுக்கு வந்து மொட்டை அடித்து கெடா வெட்டியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து வீட்டில் கறி விருந்து. அதுக்கு வந்து என் சித்தி மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என் மாமா வந்து அந்த மசாலாவை ஃபுல்லாக கோட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிட்டாரு. நான் உள்ளே ஓடி போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க கார் ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு லட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தேன். பார்த்தா அவங்க அந்த ரிமோட் ஜீப் இருக்குல்ல, அதில் வந்து ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு அதை பார்த்துட்டு திருப்பி வந்து பார்த்தா மாமா வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி வந்து மீனை ஃபுல்லாக கோட் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு சின்ன டப்பா மட்டும்தான் இருக்குது, அதையும் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துருவார். இந்த ப்ளூ ஷர்ட் என்னோட அப்பா, அவர் வந்து மட்டன் கிரேவி பண்ணிகிட்ருக்காரு. அப்பா சூப்பராக சமைப்பார். மட்டன் கிரேவி பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் இருக்கிற சித்தி மட்டன் கிரேவி முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன பங்கு வந்துடுச்சு. இந்த இது நீ முன்னே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சித்தி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் ஃபுல்லாக பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அடிப்பொலியாக இருந்தது சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் ஊருக்கு கிளம்பிட்டோம். இதுதான் வியூ. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. காற்று சில்லுன்னு இருந்துச்சு. திருச்சியில் வெயில் கொளுத்துது. அங்கே வெயில் அடித்தாலும் நல்ல ஒரு காற்று இருந்தது. அப்பா சொன்னாங்க அங்கே கேரளா காற்று வருமா. பேக் டு ஹோம் திருச்சி வந்தாச்சு. ஒரு காசு குடிச்சிட்டு எல்லாமே வீட்டுக்கு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.